ஆல் ரைட், விவோனுடைய Y300 மொபைல் ஃபோன், Y300 5G. இது வந்து ஒரு 5G மொபைல் ஃபோன். விலை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 20,000க்கு மேலே தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதோடைய ஸ்பெக் வந்து அவ்வளோவா நல்லா இல்லையே அப்படிங்கிறது தான் பரவலான ஒரு விமர்சனம். ஆன்லைனில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறையாவே தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டவா? என்னதான் நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் வீடியோஸ்லாம் போட்டாலும், இப்படி சோகமாக வச்சுட்டு போட்டாலும், அப்படி காரி துப்பி ஒரு ஃபோட்டோ போட்டாலும், வேஸ்ட்டுன்னு கேப்ஷன் போட்டாலும், என்னதை வேணால் போடுங்க. மேஜிக் என்ன அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் தாறுமாறாக விற்கும். அதுதான் விவோவுடைய மேஜிக். அதான் ஒய் சீரிஸோட மேஜிக். ஏன் ஃப்ரெண்ட்ஸு ஏன் சர்க்கிளில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் வருவாங்க. நம்ம ஒரு 10 மொபைல் ஃபோன் இல்லாட்டி 4 மொபைல் ஃபோன் ரெக்கமெண்டேஷனை சொல்லுவோம். அவன் கடைக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம சொன்ன ரெக்கமெண்டேஷனில் எதுவுமே வாங்காமல் ஒய் சீரிஸில் ஒன்று வாங்கிட்டு வந்து நிற்பானுங்க. அப்படி வாங்கிட்டு இதை வாங்கிட்டியடா அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த நேரத்தில் அவன் வந்து அப்படி சொன்னான் இப்படி சொன்னா இதை சமாளிச்சிருவாங்க. பட் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறப்போ, ஏன்னா அந்த ஒய் சீரிஸ் மொபைல் ஃபோன் வாங்க வேணாம்னு சொன்னேன், நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்காங்க, விற்கிற கடைக்காரங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இடையில நம்ம யாரு இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு? பட் இருந்தாலும் நம்மளுடைய வேலை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அந்த வேலையை நம்ம ஒழுங்காக பார்த்து தான் ஆகணும். ஸோ எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விவோ Y300 மொபைல் ஃபோனுடைய விமர்சனம். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் அந்த பாக்ஸ் பேக்கேஜிங் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் என்ன கலரில் இருக்க போகுது, ஒரு புதுவிதமான டிசைனில் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னலாம் கலரில் இருக்க போகுது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்துருக்கு இந்த எமரல்டு கிரீன், அது வித்தியாசமாகவே இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 80 வாட்டுக்கான ஒரு ஃப்ளாஷ் சார்ஜ், இது யூஸ்ஃபுல்லான விஷயம், இது கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் சோனி கேமரா அப்படிங்கிறாங்க. அப்புறம் AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சோனி கேமரா லென்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் AMOLED டிஸ்பிளே இருக்குன்னு சொன்னாலும், இப்போ மதுரைக்காரங்க அப்படின்னாலே நாங்கள் அறுவாள் வச்சு தான் தெரியும், நாங்கள் வந்து மீசியை வச்சு தான் தெரியும் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்ல முடியாது பாருங்க. சில பேர் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மக்கள் வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த AMOLED வேற மாதிரி இருக்கும், அந்த சோனி வேற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு உள்ள போய் பழகி பார்த்தா தாங்க தெரியும். பழகி பார்ப்போம் மொபைல் ஃபோனில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, நல்ல விஷயம். 300% வரைக்கும் வால்யூம் வச்சுக்கலாமா? அது என்னப்பா அது வித்தியாசமாக இருக்குது. சரி, பாக்ஸ் திறந்தோடனே பாக்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது மொபைல் ஃபோன். அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் 80 வாட்டுக்கான ஒரு சார்ஜர், நல்ல ஹெவியான ஒரு சார்ஜிங் பிரிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB Type A to Type C கேபிள், அதுக்கப்புறமா உங்களுக்கு சிம் கார்டு பின், எல்லாமே பாக்ஸுக்குள்ளே தேவையானது, நமக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு மொபைல் ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். Y300 டிசைனே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுப்பா. கடைக்காரன்ட்ட போய் நிற்கிறப்போ ஒரு டெமோ பீஸ் எடுத்து காமிப்பான், இந்தாங்க சார் அப்படின்னு. என்னையா அது கிரானைட் ஸ்லாப் மாதிரி நேச்சுரல் ஸ்டோனில் அழகாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு, ஸ்லிம்மாக கையில் ஃபேட்டாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. 188 கிராம் தான் வெயிட்டு, 7.68 mm தான் திக்னஸ் அப்படிங்கிறப்போ ஸ்லிம்மான ப்ரொஃபைலில் 5000 mAh பேட்டரி வச்சு கொடுத்துருக்கியா அப்படிங்கிற அந்த டிசைன்லேயே ஃப்ளாட் ஆயிடுவான். எட்ரா கார்டை தேய்டா EMIன்னு சொல்லிட்டு கார்டை வாங்கி மொபைல் ஃபோனை வாங்குறதுக்கு ஆல்ரெடி 50% அங்கே பிரெயின் முடிவாயிடுச்சு. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். மொபைல் ஃபோனு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் ஒரு USB Type C போட்டு கொடுத்துருக்காங்க, நல்ல நடுவாக்கில் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு, அதுக்கு பக்கத்தில் சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே வந்து ஹைப்ரிட் சிம் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் SD கார்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 5G சிம் கார்டு, டூயல் 5G, டூயல் Vivo LTE, Vivo Wi-Fi எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ஸ்பீக்கர், மேலே லவுட் ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய அந்த ஓட்டோ தான் இரண்டாவது ஸ்பீக்கர். ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் லவுடாகவும் கிளியராகவும் இருக்குது. உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீடு ஓகே, ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இல்லை. பட் ஃபேஸ் அன்லாக் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை விட ஃபேஸ் அன்லாக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குப்பா. கிளீனான ஒரு டிசைன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக், இன்னொரு சைடில் எதுவுமே கிடையாது. பின்புறத்தில் கேமரா ஹம்ப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீட்டான கிளீனாக ஃப்ளாஷ் டிசைன் தான். பட் அந்த 2 கேமரா இருக்குது அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு கேமரா தான், 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா. இரண்டாவது கேமரா வந்து 2 மெகா பிக்சல் அல்லக்கை அப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது, ஆரா லைட். அதாவது இந்த லைட் என்னன்னா, நம்ம வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் சூரிய வெளிச்சம் இருந்தாலே ஃப்ளாஷ் அடிப்பாங்க. சூரிய வெளிச்சத்தை எதுக்குடா ஃப்ளாஷ் அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சில பேர் பேசி பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா ஃபில் லைட்டிங். சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறப்போ கண்ணு கருவெளிக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் ஆகும், ஷேடோலாம் விழுகும். ஸோ அந்த ஷேடோவை ஃபில் பண்ணுறதுக்காக ஃபில் லைட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபில் லைட்டிங் எஃபெக்டர் மொபைல் ஃபோனை கொண்டு வரதுக்காக தான் இந்த ஆரா லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆரா லைட்டிங்கோடைய எஃபெக்டையுமே உங்களுக்கு தேவையானபடி உங்களுடைய கலருடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்பல நீங்கள் மாற்றிக்கலாம்.
அப்படிங்கிறது கான்செப்ட். இன் ரியாலிட்டி இதோடைய பவர் பத்தல, அந்த ஃபில் லைட் கொடுக்குற அளவுக்கு பத்தல. டார்க்கான இடத்துல வேணா அது ஹெல்ப் பண்ணும், பட் டே லைட்ல பார்த்தீங்க அப்படின்னா பெருசா ஒன்றும் இது ஹெல்ப் பண்ணாது. பட் அது தவிர ரெகுலரான ஃபிளாஷும் உங்களுக்கு இருக்கு, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஓவராலா எனக்கு இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் கண் கவர்ற மாதிரி, மனசை கவர்ற மாதிரி, உங்களுடைய கிரெடிட் கார்டோட இஎம்ஐயை கவர்ற மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்போ டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக நம்ம டிஸ்பிளேக்கு நம்ம போவோம். டிஸ்பிளே 120 Hz AMOLED டிஸ்பிளே, 1800 நிட்ஸ் பிரைட்னஸ், 6.7 இன்ச். அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து ஸ்பெக்கு பேப்பரில் பார்த்தோன்னே ஆஹா AMOLED பேனல்டா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த யோசனையும் கிடையாது. மக்களுக்கு 1 லட்சம் ரூபா 2 லட்ச ரூபா மொபைல் ஃபோன்லையும், 2 லட்சம் மொபைல் ஃபோன் இன்னும் வரல, பட் 1 லட்ச ரூபா மொபைல் ஃபோன்லையும் 50,000 மொபைல் ஃபோன்லையுமே AMOLED பேனல் கொடுக்குறான். ஸோ அந்த AMOLED பேனல் இந்த AMOLED பேனலும் ஒன்றாகுமா? கிடையாது. ஸோ இந்த AMOLED பேனல் இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படின்னா, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, நல்ல ஒரு டீப்பான பிளாக்ஸ் எல்லாமே AMOLED அப்படிங்கிறதுனால இருக்கு. பட் பிரைட்னஸ் பத்தலை. ஒரு வெளிச்சத்தில் நம்ம போய் பார்த்துட்டு இருக்கிறப்போ, ஒரு கேமரா ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ அந்த டீட்டெயில்ஸை கிளியராக பார்க்க முடியல. ஸோ இண்டோரில் உட்காந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அவுட்டோரில் தான் இதோடைய குட்டு வெளிப்படுது. ஸோ ரொம்ப ஒன்றும் க்ளீனாக இல்லை. பட் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குப்பா. மொபைல் ஃபோனை டிசைனை, பேக் டிசைனை யார் பார்க்க போறா? எனக்கு எத்தாப்புல இருக்க நீங்கள் தான் பார்க்க போறீங்க. ஸோ நான் எங்கள் மொபைல் ஃபோன் என்ன பார்க்க போகிறேன், டிஸ்பிளே எப்படி இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிஸ்பிளேயோட டிசைனுமே பார்த்து சுற்றி இருக்க பெசஸ்லாம் நல்லா தின்னாக இருக்குது. நடுவில் அழகாக நம்மளுடைய பாஷையில் வச்ச பொட்டு நாச், அதுவும் பார்த்தீங்கன்னா சென்டராக பர்ஃபெக்டாக அழகாக இருக்குது. ஸோ அந்த AMOLED பேனல் அப்படிங்கிறப்பவே 70% மைண்ட் செட் ஆயிடுச்சு மொபைல் ஃபோனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் AMOLED பேனல்னா என்ன விதமான குவாலிட்டி வரும் அப்படிங்கிறது, அதுக்கு நீங்கள் கான்ஷியஸாக ஒரு எஜுகேட்டட் நீங்கள் டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கேமரா பற்றி பேச போகிறோம். 50 மெகா பிக்சல் கேமரா, முன்னாடி பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கேமரா. அப்படிங்கிறப்போ ஓகே, கேமரா நல்லா இருக்குது, சோனியுடைய கேமரா. அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு நல்லா தான் வரும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். பட் ஆக்சுவலாக இன்னைக்கு ரியல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா வந்து ரொம்ப ஒன்றும் ஆகா ஓகோன்னு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற மொபைல் ஃபோன் 20,000 செக்மெண்ட்டில் நம்ம பார்த்தாலே இதை விட பெட்டரான கேமராலாம் இருக்குது மார்க்கெட்டில். கேமரா பர்ஃபார்மன்ஸ் சுமார் தான். வீடியோமே பார்த்தீங்க அப்படின்னா 4K சப்போர்ட்லாம் கிடையாது. டிஸ்பிளேல கூட உங்களுக்கு HDR 4K சப்போர்ட்லாம் கிடையாதுப்பா. பட் வீடியோவில் இல்லாத ஒரு பெரிய ஒரு குறை. ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி உங்களுக்கு 4K கிடையாது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் Y சீரீஸில் இந்த வேலையில் நம்ம ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுன்னு வச்சுங்களேன். கேமரா டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே, இட் சர்வ்ஸ் த பர்பஸ். ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை சும்மா ஒரு அவசர தேதிக்கு ஒரு வீடியோவோ ஃபோட்டோவை எடுத்து யாருக்கோ அனுப்புறதுக்குன்னு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு இந்த கேமரா ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பர்ஃபார்மன்ஸ். 21,000 ரூபா ஸ்னாப்டிராகன் 4 Gen 2. என்னத்தான் நீங்கள் Gen 2ஓ Gen 3ஓன்னு என்னத்தை ஜென்னு சொன்னாலும் ஸ்னாப்டிராகன் 4 இஸ் ஸ்னாப்டிராகன் 4. அதையே இந்த விலையில் கொடுத்தீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஆனால் வாங்குறவனுக்கு விலை தான் முக்கியம். ஸ்னாப்டிராகன் அப்படிங்கிற ஒரு பேர் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அது நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே அவங்களுக்கு ஓகே ஆயிரும். அவன் வேற என்ன யூஸ் பண்ண போறாங்க? ஸோ இன்னைக்கு இந்த மொபைல் ஃபோனை இந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்குற யாருமே அதை நீங்கள் வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்களாம் ஹெவி யூசர்ஸ், நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட யூசேஜ் வந்து வேற மாதிரி இருக்கும், தாறுமாறாக இருக்கும். பட் மொபைல் ஃபோனை வாங்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு, இந்த மொபைல் ஃபோனை வாங்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு யூசேஜ் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அவங்களுடைய யூசேஜுக்கு இந்த ப்ராசஸர் ஓகே, இட் மீட்ஸ் த ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ரைசல் ரேட்டிங்கில் போடுவாங்க பார்த்தீங்களா, 3னா அப்படின்னா மீட்டிங் த ரெக்வயர்மெண்ட் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ரேட்டிங்கை போட்டு இந்த ப்ராசஸர் நம்ம பாஸ் பண்ணி விட்டுடலாம். ஆனால் இந்த விலைக்கு தான் கொடுக்கணுமே அப்படிங்கிறப்போ லைட்டாக எனக்கு இடிக்கும். பட் காடை தைக்கிறது யாரு? நான் இல்லையே. உங்களுக்கு இடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. 8GB ரேம் இருக்கு, 128GB 256GB 2 ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா UFS 2.2. நீங்கள் எதை வாங்கலாம் கேட்டிங்க அப்படின்னா 256 போயிடுங்க. ஏன்னா இதில் ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லாட்டு, 2 சிம் கார்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் டு கோ ஃபார் ஹையர் ரெசல்யூஷன், ஹையர் ஸ்டோரேஜ். இதில் NFC கிடையாது, அப்புறம் வேற என்ன ரேடியோ கிடையாது, 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. எல்லாம் இல்லை அப்படிங்கிறது மைண்டில் எடுத்துங்க. இதெல்லாம் இல்லை அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு மொபைல் ஃபோனை நீங்கள் அடுத்து வாங்கலாமா வேணாமாங்க நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். டே டு டே யூசேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கேம்ஸு, ஒரு சோஷியல் மீடியா பார்க்குறோம், ஒரு சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். தாராளமாக எந்த விதமான லேகும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 ஹெவி கேம்ஸை போட்டு விளையாடுறோம், ஒரு 10 அப்ளிகேஷன் 20 அப்ளிகேஷனை போட்டு நம்ம மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் பல்லிக்க ஆரம்பிக்கும் இந்த மொபைல் ஃபோன். பட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஃபன் டச் OS 14 கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து ஆண்ட்ராய்டு 14 மேலே ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு யூஐ, ஹெவிலி ஸ்கின்டு யூஐ, விஷுவல் டிசைன் சுமாராக தான் இருக்கும், ப்ளோட்வேர் எக்கச்சக்கமாக இருக்கும். பட் இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த யூஐ உங்களுடைய வேலையை ஒழுங்காக பார்க்க, நீங்கள் என்ன வேலையை நீங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை தடங்கள் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ ஓஎஸ்க்கும் நம்ம அப்ரைசலில் 3 ரேட்டிங்கை கொடுத்து விட்டு நம்ம பாஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கலாம்? ஓகே, பேட்டரி அப்படின்னு வர்றப்போ 5000 mAhக்கான பேட்டரி, இந்த ஸ்லிம்மான ப்ரொஃபைலுக்குள்ள 5000 mAh பேட்டரியை வச்சு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சார்ஜர் அப்படிங்கிறப்போ ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெவி யூசர்னா, நம்மளுடைய இந்த காலத்துல ஹெவி யூசர் என்ன பண்றான், எவனா பார்த்தாலும் ரோட்ல இப்படியே தான் போடுறாங்க மொபைல் போனை வச்சுக்கிட்டு. ஏதோ கையில இருந்து மொபைல் போன் உலகத்துல இப்படியே அந்த மாதிரி டாடா பிர்லா அம்பானி மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி தான் மொபைல் போனை பார்த்துக்கிட்டே தான் போறாங்க. ஸோ அப்படி நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, வீடியோ, யூடியூபு, வண்டி ஓட்டுறவங்க கூட ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு சிக்னல்ல ஒரு 10 செகண்ட் நிப்பானா அந்த 10 செகண்ட் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. மொபைல் போன் டக்கு 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 ஸ்வைப்பு. ஸோ அந்த மாதிரி ஸ்வைப் தான் பண்ண போறீங்க. அந்த ஸ்வைப்புக்கு இந்த பேட்டரி தாராளமாக தாக்கு பிடிக்கும். ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிக்கும். இன்னும் பயங்கரமான நீங்கள் ஸ்வைப்பராக இருந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போகிற வரைக்கும் தாக்கு பிடிக்கும். வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் 80 வாட் சார்ஜர்ல போட்டுன்னா சரக்குன்னு 48 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடும். திருப்பி நீங்கள் ஸ்வைப்பர் ஆயிடலாம். ஓகே, ஸோ ஓவராலாக மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய வாசகர்கள், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே இதை வாங்க மாட்டாங்க. பட் நம்ம என்னதான் சொன்னாலும் இதை வாங்குற மக்கள் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி வாங்கினாலும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க சந்தோஷமாக இருக்காங்கல்ல, தே ஆர் ஹாப்பி, அவங்க தான் ஹாப்பி, வி ஆர் ஹாப்பி. அப்படிங்கிறப்போ அந்த சொல்லி நம்ம முடிவு பண்ணிடலாம். வாங்குறது வாங்காதது உங்களுடைய முடிவு. உள்ளபடி சொல்றது என்னுடைய வேலை, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுடைய சமத்து. சரி, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதில் உங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். நன்றி, வணக்கம். Giri.